ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராம்கி. நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லி தரப்போகிறேன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, இந்த மாடலில் கேள்வி கேட்டால், அதாவது எக்ஸ் சமம் 2 கூட்டல் ரூட் 3 எனில் எக்ஸின் அடுக்கு 2 கூட்டல் 1/எக்ஸின் அடுக்கு 2இன் மதிப்பு காண்கன்னு கேள்வி கேட்டால், இதுக்கான பதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். பொதுவாக இந்த மாடல் கேள்விக்குன்னே ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த மாடலில் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால் பேப்பர் பென் யூஸ் பண்ணாமலே பதிலை கண்டுபிடிக்க முடியும். அது என்ன ஃபார்முலான்னு இப்போ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாமா? a² - 2 இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை இந்த கணக்குக்கு நம்ம பயன்படுத்தணும்னா நமக்கு அதுக்கு ஏவோட மதிப்பு என்னன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். அது எங்கே எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த கணக்கில் பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் இந்த இடத்துல என்ன எண் இருக்கோ அதை 2 முறை எழுதி கூட்டிக்கோங்க. ஓகேவா? அப்படி கூட்ட என்ன வருதோ அதுதான் ஏவோட மதிப்பு. இப்போ கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் இந்த இடத்துல என்ன எண் இருக்குது? 2 இருக்குது. 2 2 முறை எழுதுனா என்ன வருது? 4. அப்போ 4 தான் ஏவோட மதிப்பு. இந்த ஏவோட மதிப்பை அந்த ஃபார்முலாவில் இப்போ யூஸ் பண்ணால் நமக்கு தேவையான பதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏ எவ்வளோ கிடைச்சிருக்கு? 4. 4² - 2 16 - 2 14. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். இதுவே நீங்கள் நேரடி முறையில் இந்த கணக்குக்கான பதில் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே தேவைப்படும். இந்த ட்ரிக்ஸை மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டா 10லேருந்து 20 செகண்டுக்குள்ளே பதிலாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இதில் இன்னொரு கணக்கு பார்த்துடலாமா? அடுத்த கணக்கு பாருங்கள். இதுவும் அதே மாடல் கணக்கு தான். இதுக்கும் நாம் அதே ஃபார்முலா பயன்படுத்தி தான் பதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா என்ன? a² - 2. ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் ஏவோட மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியிலிருந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கான். அதாவது கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் இந்த இடத்துல என்ன எண் இருக்கோ அதை அப்படியே எடுத்து 2 முறை எழுதி கூட்டிக்கணும்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அப்படி கூட்டினா என்ன வருது? இங்கே 2√5ன்னு வருது. அப்போ ஏவோட மதிப்பு என்ன? 2√5. இந்த 2√5 தான் இந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு தேவையான பதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2√5 ஹோல் ஸ்கொயர் -2 4 × 5 -2 20 - 2 18. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். சரி, இந்த இடத்துல 4 × 5 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, 2√5 ஸ்கொயர் பண்ணால் இந்த மாதிரி எனக்கு வருது. அதாவது முதல்ல நான் 2 ஸ்கொயர் பண்ணி இப்படி எழுதிக்கிட்டேன். அதுக்கடுத்து √5 தனியாக ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதிக்கிட்டேன். √5 ஸ்கொயர் பண்ணால் இந்த ரூட்டும் 2ம் கேன்சல் ஆகிடும். மீதி 5 மட்டும்தான் வந்து நிற்கும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 மாறும். ஓகேவா? இப்போ 4யும் 5யும் பெருக்க நமக்கு என்ன கிடைக்குது? 20. 20 - 2 18. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். சரி, இதுலேயே சின்னதாக ஒரு HW சம் கொடுக்குறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புரிஞ்சவங்க மட்டும் அதுக்கான பதில் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கேள்விக்கு என்ன பதில் வரும்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.